ஆ, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் இந்த ஜியோஜி கிளாஸ் அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸில் நான் லைஃப் மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம பொள்ளாச்சியில் இருக்க திருச்சிற்றம்பலம் ரெசார்ட்டில் வந்திருக்கேன். இந்த பேர் கேட்டோடனே நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு என்ன கிடைச்சிது அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பாஸ்ட் தாட்ஸ் எப்படி கிளியர் பண்ணிட்டு எப்படி புதுசாக ரீபர்த் ஆயிருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய மிராக்கலாக இருந்தது. ஸோ பாஸ்ட் தாட்ஸ் வச்சுட்டு நம்ம எவ்வளோ டிசீஸில் நம்ம குழப்பத்தில் லைஃப்பில் சர்வை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுது. அந்த பாஸ்ட் தாட்ஸை வந்து கிளியரன்ஸ் பண்ணியிருக்கோம், நியூ பார்ன் ஆயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைஃப்பும் வந்து எப்படி நம்ம லீட் பண்ணுறது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். ரியலி ரொம்ப ரொம்ப அந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேவை. ஏன்னா எப்படி வாழணும்னே தெரியாமல் நம்ம குழப்பத்தில் இருக்கோம். ஸோ லைஃப்பை அழகாக ஃப்யூச்சரை நம்ம டிசைன் பண்ணி கிளியராக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் தேவை. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இப்போ என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? வணக்கம், வணக்கம். வாய்ஸ் கிளியரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நமக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு தெரியுமா? எனக்கு அது ஐடியா இருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச போறோம். கில்ட், அதாவது குற்ற உணர்வு. கில்ட், ஹவு டஸ் இட் அஃபெக்ட் யுவர் ஹெல்த்? நம்மளுடைய குற்ற உணர்வுகள் எப்படி உங்கள் உடல்நிலையை பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த குற்ற உணர்வுகள் அப்படின்னாலே நம்ம வந்து அது என்னங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு இல்லையா? அது வந்து பல விதத்துல இருக்குது குற்ற உணர்வுகள் அப்படிங்கிறது. ஒண்ணு வந்து நம்ம செஞ்ச தவறுகள் மூலமாக மற்ற நபர்கள் வந்து பாதிக்கப்படுவது. ஸோ அது வந்து சில இடங்கள்ல நீங்க மனசறிஞ்சு அந்த தப்பை செஞ்சிருப்பீங்க. அதனால அந்த மொத்த இடமே வந்து அந்த மக்கள் எல்லாருமே வந்து பாதிக்க. ஸோ அதே இடத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், ஓ நம்ம இதை வந்து செஞ்சிருக்க கூடாது, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம இந்த தவறுகளை வந்து செஞ்சிடறோம். ஸோ அதுக்கப்புறமா எப்படியாவது வந்து அது கிளியர் ஆகணும், ரெக்கவர் ஆகணும், அது சரிப்படுத்தணும்னு பல முயற்சிகளை வந்து நம்ம செய்யறோம். அப்படி நம்மளால முயற்சி செஞ்சு செய்ய முடியாம அது வந்து நம்ம கையை விட்டு நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு குற்ற உணர்வாக மாற ஆரம்பிக்குது. ஏன்னா குற்றம் செஞ்சு அது வந்து அதுக்கான தீர்வோ அதுக்கான வந்து ஒரு மன்னிப்போ எல்லாம் கிடைச்சு அது கிளியர் ஆயிருச்சு, அது மற்றவங்களை பாதிக்கல, அது வந்து உங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு அது சரியாயிடும். ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுக்குமா இருக்கும், சில காலங்கள்ல அது சரியாயிடும். பட் இந்த சில விஷயங்கள் வந்து அன்கண்ட்ரோலபிளா உங்களால எதுவுமே செய்ய முடியாம, உங்களால எந்த ஒரு அதற்கான ரியாக்ஷன் கொடுக்க முடியாம
உங்களை அறியாமையே அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கும். அது நமக்கு ரியலைஸ் ஆகவும் ஆகாது அந்த டைம்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அது தெளிவா நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதும் போதுதான் நமக்கு தெரியும், ஓ நம்ம இந்த மாதிரி தவறு செஞ்சிருக்கிறோம். சோ நம்ம அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த செஞ்ச காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல இத்தனை நபர்கள் வந்து பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனை உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த டைம்ல நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதை வந்து அதை போய் கரெக்ஷன் பண்றதுக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அது அன்கன்ட்ரோலபிளாக போயிருச்சு. சோ இந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிளா ஒரு குற்ற செயல் போயிருச்சு, ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நீங்க உட்கார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களாக மாறிடுங்க. அப்படி நீங்க சிந்திக்கும் போது நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு பிரெயின்ல நமக்கு வந்து ஒரு 3 விதமான பிரெயினோட பார்ட்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோ இது என்ன செய்யுது, இது எதனால இப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதனால நம்ம உடல்ல என்னெல்லாம் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு குற்ற உணர்வு தான். இது வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கில்ட்டி ஃபீல். அது வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து முக்கியமான ரோல்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 கார்டெக்ஸ் இருக்கு. ஸோ இது 3மே வந்து உங்களுடைய பிரெயினோட நியூரான் சிஸ்டத்தை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணும்னா உங்களுடைய அந்த நம்மளோட ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய இடத்துல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட ரைட் சைடு பிரெயின் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை இது முழுசா தடை செய்யுது, நம்மளுடைய கில்ட்டி ஃபீல். ஸோ அந்த கில்ட்டி ஃபீல் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மனால வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து நம்மனால ஒரு முடிவெடுக்க முடியாது. ஒரு தேவையான ஒரு நாலேஜ நம்மனால கத்துக்க முடியாது இல்லையா? ஒரு லைஃப்ல வந்து தேவையான ஒரு பிளானிங் நம்ம எடுக்கலாம், பிளான் பண்ணலாம், இன்னும் அடுத்து எதையாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கான பிளானிங் பண்ணலாம் அப்படின்னா அங்கேயும் வந்து இது வந்து வேற செய்யாம போயிடுது. லைஃபோட மோரல் என்ன, அதோட ரிசல்ட் அதாவது ஜட்ஜ்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாழ்க்கையில, நல்லது ஏது கெட்டது ஏது அப்படிங்கிற ஒரு டிசிஷன், இது எல்லாமே வந்து மொத்தமா ஸ்ட்ரக் ஆகி உங்களால எந்த ஒரு முடிவு ஏன்னா ஒரு தவறு செஞ்சாச்சு, அந்த தப்பு இருக்கிறனால ஒரு கூட்டமா கொஞ்சம் ஆளுகளா நிக்கிறாங்க. சோ அதுல வந்து நம்மளால அந்த முன்னாடி லைன்ல போய் நின்னு ஒரு வார்த்தையை பேச முடியாது. அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது நீங்க தான் அந்த தவறு செய்த ஆள், உங்க கையில இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்களா உங்களுக்குள்ள ஒரு சுயமா ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கே போக மாட்டீங்க. உங்களை அவங்களா சரி வா ஃப்ரண்ட்ல வந்து நில்லு, நீ ஒரு முக்கியமான ஆளு, இங்க நின்னு இதுக்கான பதில் பேசு, இந்த இடத்துக்கு வான்னு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் உங்களால அந்த இடத்துக்கு போக முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட இந்த ஒரு நிகழ்வு என்ன சொல்லுது, உங்களால ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் என்னால அங்க போய் நின்னா என்னோட கருத்து வந்து தப்பா தான் போக போகுது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்க தெரியாது. எனக்கே என்னோட வேலைக்கே என்னால முடிவெடுக்க முடியல, நான் எப்படி ஊருக்கு போய் உபதேசம் பண்ண முடியும், அங்க போய் நான் கருத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற அச்சம் உங்களை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது உங்களை நீங்க அந்த இடத்துல இருந்து தவிர்த்துக்குவீங்க, கொஞ்சம் தள்ளி நிப்பீங்க, ஒளிஞ்சு நிப்பீங்க, அங்க யாரும் வந்து உங்களை பார்க்காத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க. சோ இந்த ஒரு மனநிலை என்ன ஆகுது அப்படின்னா
சோசியலாவும் அது அப்படி பாதிக்க ஆரம்பிச்சோம், குடும்ப ரீதியாகவும் பாதிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ ஃபேமிலியிலையும் நீங்க ஒரு ஒதுக்கப்பட்ட மனிதராக, நிராகரிக்கப்பட்ட மனிதராக நீங்களே உங்களை வந்து உருவாக்கிடுவீங்க. ஸோ யாரு வந்து உங்களை நிராகரிக்கிறது கிடையாது, யாரும் உங்களை அவாய்ட் பண்றது கிடையாது. ஆனா உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க கத்துக்கிட்ட அந்த உங்களோட கடந்து வந்த அந்த பாதையில நீங்க செஞ்ச அந்த தவறின் மூலமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கில்ட்டி ஃபீல்னால உங்களுடைய அந்த எமோஷனல்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷன், உங்களோட என்விரான்மெண்டல், இது மூணையும் மிகப்பெரிய அளவுல வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய பசங்க வந்து அவங்க படிக்காம போறதுக்கு சில சமயங்கள்ல ஒரு ஒரு டிகிரியில ஒரு பேப்பர் மட்டும் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆயிருவாங்க. ஸோ அவங்கனால வந்து அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட முடியும், அந்த என்ன உண்டோ அதை வாங்கி அவங்க வாழ்க்கையில சரியாயிட முடியும். ஆனா அந்த ஒரு பேப்பர் போன ஒரு மனநிலை பெரிய ரிஸ்க்கும் இல்லை, சாதாரண ஒரு பேப்பர் ஒரு சின்ன கரெக்ஷன்ல போயிருக்கும். ஸோ அங்க ஏற்பட்ட ஒரு கில்ட்டி ஃபீலு நேர்ல போய் இன்கேஸ் எக்ஸாமினேஷன் கூட எழுதி பாஸ் ஆனா அந்த அரியரை கம்ப்ளீட் பண்ணனா கூட அங்க போய் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது இந்த அரியர் வச்சுட்டு தானே நீ வந்து இவ்வளோ இதா வந்து வாங்கின அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் உங்களை பார்த்து கேட்பாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட்டை அங்க போய் வாங்க போறது. எத்தனை பேர் இன்னும் அவங்களோட சர்டிபிகேட்டை கலெக்ட் பண்ணாம இருக்காங்க தெரியுங்களா? லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இன்னும் அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கான அந்த டிகிரி சர்டிபிகேட்டை கலெக்ட் பண்ணாம காலேஜுகள்ல கொட்டி கிடக்குது, லட்சக்கணக்கில் கிடக்குது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம், அச்சம், நாணம், என்னன்னு கேட்டா கில்ட்டி ஃபீல். அங்க போனா அவங்கள பார்க்கணும். ஏன்னா இவன் எக்ஸாம் முடிச்சு 5 வருஷம் இல்ல 8 வருஷம் ஆச்சு, அங்க இருக்கிற ஜூனியர் எல்லாமே முடிஞ்சு இவருக்கு கல்யாணமே ஆயாச்சு. இப்ப போய் பேப்பர் வாங்கிட்டு வரக்கு என்ன தப்பு இருக்குது? ஆனாலும் அங்க இருக்கிற அந்த டீச்சர்ஸ, அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ சந்திக்கிறதுக்கு பயங்கர கஷ்டம். ஸோ அந்த ஒரு மனநிலை இருக்கிறதுனால வாங்குறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த என்விரான்மெண்ட்லையும், நம்மளுடைய எஜுகேஷன் லெவல்லையும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லையும் நம்மளோட வாழ்க்கையில இந்த விஷயங்கள் வரும்போது நம்ம கத்துக்கிட்டது எல்லாமே தப்புங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்படும். அதே மாதிரி ராங் ஹேபிட்ஸ் இல்லையா, நமக்குள்ள இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், ஏன்னா அது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். உங்களுக்குள்ள வந்து ஒரு தப்பான பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்க சமுதாயத்துல நீங்களே உங்களை வந்து நிராகரிக்கப்பட்டவர்களாக உருவாக்கிடுவீங்க. யாரு வந்து உங்களை நிராகரிக்க மாட்டாங்க, யாரும் வந்து உங்களை தள்ளி வைக்க மாட்டாங்க, யாரும் உங்களை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களா உங்களை வேண்டான்னு முடிவு எடுத்துருவீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம நிறைய காசிப் பேசுவோம், கம்பேரிசன் பண்றது, காசிப் பேசுறது, இதெல்லாம் இவங்களை அறியாமே இன்னர் பிஹேவியர், இன்னர் பிலீவ் அதெல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புலம்ப ஆரம்பிப்பாங்க. புலம்ப ஆரம்பிச்சு மற்ற நபர்களை வந்து தவறு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ராங் பிஹேவியர் வந்து அவங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. இதோட பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குதுன்னா இவங்களுடைய அந்த கில்ட்டி ஃபீல் தான். அது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை பாதிக்கிறனால இவங்க படிப்படியா அந்த டிசீஸ்க்குள்ளார, அந்த பிரச்சனைக்குள்ளார போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க செல்ஃபாவே வந்து தன்னை வந்து முழுமையாக ஒரு சரியான முறையில வச்சுக்க தெரியாம அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிசீஸ்க்குள்ளார போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நர்வ் சிஸ்டம் வந்து வேலை செய்யறது வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன்,
எல்லாம் ஒண்ணா உள்ள வந்துருது. ராங் பிஹேவியரும் அதுக்குள்ளார வந்துருது. ஸோ இந்த ராங் பிஹேவியர் வரும்போது, ஏன்னா சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதன் வந்து ஒற்றப்படும் பொழுது, அந்த சூழலை வந்து கிராஸ் பண்ண தெரியாத பொழுது அவன் குற்றவாளியாக மாற ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனோட குற்றத்தை வந்து செய்தது வந்து குற்றங்கிறத உணர்ந்தனாலதான் அந்த சமுதாயத்தோட முன்னிலையில தன்னோட முகத்தை காட்டுறதுக்கு பயப்படக்கூடியவர்களாக மாறுறாங்க. சோ அந்த பயமே வந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா அடுத்த குற்றத்தை செய்யக்கூடியவர்களாக மாத்திருது. அடுத்த குற்றத்தை பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவங்கள கொண்டு போயிருது. அதே மாதிரி அவங்க அந்த அனாலிசிஸ், அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம செய்யணும், எது செய்யக்கூடாது, எதை வந்து நம்ம முடிவெடுக்கணும், எதை முடிவெடுக்க கூடாது, அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு ஒரு மனுஷனை பார்த்தாலே வந்து இவங்க இப்படிதான் டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய அந்த சோசியல் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே வந்து இப்படிதாங்கிறதும் சில சமயங்கள்ல ஓவர் நாலேஜுமா மாறிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஆக்சுவலா அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது அது ஒரு ப்ரொடெக்டராக வேலை செய்ய ஆரம்பிக்குது. என்ன பண்ணுது? டிசீஸ உருவாக்குது, மைண்ட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது. அந்த பிஹேவியர் சேஞ்ச் எல்லாம் சேர்ந்து மொத்தமா அது ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கு, அந்த நர்வ் சிஸ்டம் என்னமா வேலை செஞ்சிருக்குன்னு பார்த்தா இட்ஸ் எ ப்ரொடெக்டர். நீங்க வந்து உங்களோட கில்ட்டி ஃபீல்ல இருந்து வெளியே வருவதற்கான நிகழ்வுகளை உங்களுக்குள்ளார அதிகப்படுத்துது, ஃபோர்ஸ் பண்ணுது. உங்களுக்குள்ளார கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகப்படுத்துது, உங்களோட மைண்ட் ரீடிங் பவர் அதிகப்படுத்துது, உங்களுடைய அந்த ஒரு கண்ட்ரோலிங் மெத்தட், பிரெயின் கண்ட்ரோல், அதாவது ஒரு மனுஷனோட பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கான பவர்களை வந்து ஒன்னா இது கொடுக்க ஆரம்பிக்குது. இங்கதான் வித்தியாசமா போகுது. இங்கதான் பிரச்சனையே பயங்கரமா உருவாகுது. ஏன்னா நீங்க ஏன் புலம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்க பிரெயின் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண முடிவு எடுக்குது. இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக. ஏன்னா பொதுவாவே கில்ட்டி ஃபீல்னா என்ன? கில்ட்டி ஃபீல்னா என்ன? ஒரு தவறை உணருதல். விசாரணம் புரியுதா உங்களுக்கு? நமக்கு நமக்கு ஏன் கில்ட்டி ஃபீல் வருது? நான் தப்பு செஞ்சேங்கிறத உணர்றது தானே குற்ற உணர்வு. விசாரணம் நாம தப்ப செஞ்சுட்டு இந்த தப்பெல்லாம் நான் செய்யலப்பா, தப்பெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது கில்ட்டி ஃபீலா? அது கில்ட்டி ஃபீல் கிடையாது இல்லையா? விசாரணம் கேக்குதா நான் பேசுறது? யாராவது பதில் சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார். எஸ் ஆமாங்க சார். குற்ற உணர்வுன்னு சொன்னோமே அதானே சார்? குற்ற உணர்வை உணருதல், நான் தப்பு பண்ணிருக்கேங்கிறத ஒத்துக்கிறது. ஓகே இங்கதான் சார். மிராக்கிள் நடக்குது. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரிவர்ஸ் கியர்ல வேலை செய்யுது. உண்மையே அதுதான். நம்ம பிரெயின் என்ன பண்ணுது, உங்களை அதுக்குள்ள வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. சோ அப்பதான் உங்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இந்த கேதர் பண்ற ஸ்கில்லையும் மைண்ட் ரீடிங் பவரையும் உங்களுக்குள்ளார அதிகப்படுத்தி. ஆனா நம்ம என்ன அதை விட பயங்கரமான ஆளுகள் இல்லையா? அது அது என்ன சார்? ப்ரீவென்டல் கார்டெக்ஸ், கார்டெக்ஸ். சிஓஆர்டிஎக்ஸ். சோ அது வந்து நம்மளை சரி பண்றதுக்கு பண்ணா நம்ம அதை விட பயங்கரமான ஆளுகள் இல்லையா? சோ அதுலயும் டிப்ரெஷனுக்குள்ளார போறோம், அதுக்குள்ளாரையும் டிசீஸ்க்குள்ள நம்ம போவோம். ஆனா நம்ம பிரெயின் என்ன பண்ணுது பாவம்,
நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து, ஒரு டெக்னாலஜியை கொடுத்து, நீ இதுல இருந்து வெளியே வா, நீ எதையாவது செய்யு, ரெஃப்ரெஷ் ஆகு அப்படிங்கறக்கான முயற்சிகளைத்தான் செய்யுது. ஆக்சுவலா அது நம்மளை பாதுகாக்குது. நம்ம தான் வேற லெவல் ஆச்சே. நம்ம அதுக்கும் மேல போய் அடுத்த மனுஷனை ஜட்ஜ் பண்றது, அவங்களோட மைண்டை ரீட் பண்றது பண்ணிட்டு எல்லாருமே மோசமா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், ஆனா இந்த ஃபீலிங்ஸ்ல இன்னும் 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 உள்ள போயிட்டே இருக்கிறது. உள்ள போய் 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 மொத்தமா பிரெயினை டோட்டலா அப்செட் பண்றது. ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணுது? ரெக்கவர் பண்ணுது. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுது? உங்களை ரெக்கவர் பண்ணி இந்த ஸ்கில்ல உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்மளுடைய அந்த கில்ட்டி ஃபீல்ங்கிறது ஆக்சுவலா நன்மையை தரக்கூடிய ஒன்று. நம்ம பிரெயினை பொறுத்தவரையிலும் உங்களை ரெக்கவரி பண்றதுக்கான ஒன்று. அதே மாதிரி நம்மளோட மனநிலையிலையும் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு மனுஷன் திருந்துறது தானே நல்லது. விசாரணம் திருந்துறது நல்லது, குற்றத்தை ஒத்துக்கிறது நல்லது. ஆனா அதுக்காக முடங்கி போறதுங்கிறது தப்பு தானே. அத வந்து எடுத்துக்கிட்டு ராங்கா போறது வந்து தப்பு தானே. சோ அதுதான் நம்ம மக்கள் வந்து அவங்க மனசுல செய்யற தவறு. ஆனா உங்க பிரெயின் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு ஸ்கில்ல கொடுத்து, டெவலப்மெண்ட் கொடுத்து, இந்த வேலையெல்லாம் செஞ்சு உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண முயற்சி செய்து நம்மளால அதுக்கு மேல வேலை செய்யணும் இல்லை. அவங்களோட பிஹேவியரு, ஆக்ஷனு, ரியாக்ஷனு, ஹேபிட்ஸு, இது எல்லாமே வந்து இது வந்து ஹை லெவல்ல பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த இடம் இவங்க இவங்க இல்லாம போறாங்க. இதையெல்லாம் வந்து ரியலைசேஷன் பண்ணி நம்மளை வந்து எப்படியாவது என்ன பண்ணுது? ரீசெக்கிங் பண்ணுது. நம்ம பிரெயினை ரீசெக்கிங் பண்ணி நம்மளோட லைஃபை வந்து ரெக்கவர் பண்றதுக்கான விஷயங்களை இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நமக்கு பயங்கர எக்ஸ்ட்ரீம்ல கொடுக்குது. நம்ம என்ன பண்றது? 24 ஹவர்ஸும் அவன் அப்படி பண்ணிட்டான்ல, நான் இப்படி பண்ணிட்டேன்ல, நான் இந்த இடத்துக்கு இல்லாம இருந்திருந்தா, நான் அங்க போகாம இருந்திருந்தா, ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க ஒரு கைகலப்பாகுது, மேபி நீங்க தெரியாம போய் அதுக்குள்ள சிக்கிட்டீங்க, அதுல உங்களுக்கு தான் 4 அடி விழுந்துருச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. நீங்க அங்க போய் நின்னது உங்களை ஃபோக்கஸ் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன். ஆக்சுவலா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்போ பாவப்பட்ட ஒரு நிலையில நீங்க இதுல பாதிச்சிட்டீங்கன்னா, தப்பே நீங்க பண்ணல, உங்க மனசு என்ன பண்ணும்? நாங்க போகாம இருந்திருக்கலாம், அந்த இடத்துல இல்லாம இருந்திருக்கலாம், நான் அந்த வழியே நடக்காம இருந்திருக்கலாம், இல்லையா? என்னென்னமோ கதை சொல்லும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நியூ ஸ்டோரிய உங்களுக்கு சொல்லுது. நீ அங்க போகாம வேற வழியோட போயிருக்கலாம். சோ அப்படி அப்படி நினைக்காத அப்படின்னு நம்மளால அதையெல்லாம் எடுத்துட்டு திரும்ப கில்ட்டி ஃபீல்குள்ளார போய் நான் அங்க போகாம இருந்திருந்தா அன்னைக்கு அது நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டு இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளார போறது. ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணுது? ரெக்கவர் ஆகிறதுக்கு ஐடியா கொடுக்குது. நம்மளால அதையே எடுத்துட்டு ராங்கா சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நமக்கு என்ன தெரியணும்? மேபி நீ அந்த இடத்துக்கு போகாம அடுத்த ரூட்ல போயிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி, நான் அப்படிதான் பிரெயின் என்ன சொல்லுதோ அந்த ஐடியால இது வந்து நடக்கவே இல்லை, அந்த நாளே அங்க இல்லை அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரும்போது ஓவரால் அதுக்குள்ள நம்ம வெளியே வந்துருவோம் இல்லையா? அந்த அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து, அந்த கில்ட்டில இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். அப்புறம் நம்ம அதுல இருந்து வந்துட்டாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? சரியான தீர்மானங்களை எடுக்க முடியும், சரியான முடிவுகளையும் நாலேஜையும் நம்ம வளர்த்திக்க முடியும். நம்ம நிறைய பிளானிங் போட்டு வாழ்க்கையை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும். ஆனா இது வந்து நம்ம ரியாக்ஷன் தானே ரொம்ப மோசமா போயிடும். நம்ம அப்படிதானே இல்லையா? சீக்கிரமா ஒரு விஷயத்த விட்டு கொடுக்க மாட்டோமல்ல. இப்போ இதுலயே வந்து இன்னொரு கார்டெக்ஸ் இருக்குது, இன்னொரு பாகம் இருக்கு. அது வந்து ஆன்டீரியல் சென்குலேட் கார்டெக்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட எமோஷனல் ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக மாறுகிறது.
நமக்கு எப்பெல்லாம் கில்ட்டி ஃபீல் வருதோ நம்மளோட எமோஷனல்ஸ் அது வந்து நமக்கு இன்பேலன்ஸ்டா போகுது. அது சரி பண்றதுக்கு இது வந்து நம்மள பேலன்ஸ் பண்றதுக்கான முயற்சிகளை வந்து நமக்குள்ள சரிப்படுத்த முயற்சி செய்யுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இன்பேலன்ஸ் ஆன நமக்குள்ள வந்து என்ன ஆகும், பொதுவாவே வந்து நமக்கு தவறு செஞ்சுட்டோம், கில்ட்டி ஃபீல் வந்துருச்சு, நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எமோஷனலா பாதிச்சிருவோம் இல்லையா? எமோஷனலா பாதிக்கும். இந்த எமோஷனலா பாதிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்க மேலேயே உங்களுக்கு பயங்கரமான வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும் இல்லையா? உங்கள்ட்டயே நீங்க நிறைய ஃபைட் பண்ணிக்குவீங்க. உங்களால எதையுமே வந்து ஒரு சரியா செய்ய முடியாது. ஆனா உங்களுடைய இந்த நிகழ்வு என்ன பண்ணுது, இந்த கார்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அப்படின்னா, உங்களோட எரர் கரெக்ஷனை சரி பண்ண முயற்சி செய்யுது. எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்கல்ல, ஒரு ராங் தாட் தானே உங்களுக்குள்ள உருவாயிருக்கு. ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து ஒரு நம்ம தப்பு பண்றோம்னு வச்சுக்கலாமே, ஒரு மறைவான இடத்துல ஒரு மறைவா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வைங்களேன், கடவுள் மட்டும் தான் நம்ம நேர்ல பார்த்திருப்பாரு. இந்த உலகத்துல இருக்கிற யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நீங்க செஞ்சு கடந்து போயிட்டு தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு, நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா, அங்க எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா யாருமே பார்க்கல, எந்த சட்ட நடவடிக்கையும் இல்ல, சுத்தியும் எந்த தப்பும் இல்ல, எதுவும் இல்ல. அது ஒரு சாதாரண ஏதாவது ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் அழகான பொருள், கொஞ்சம் காஸ்ட்லி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சிம்பிளான ஒரு பொருள் தான். எங்கேயோ போறீங்க, மெதுவா அத தூக்கிட்டு வந்துட்டீங்க. இல்லைன்னா நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க, அவங்க பணம் வாங்காமயே அந்த பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. சோ அப்படி ஒரு திருட்டு, ஆனா திருட்டு இல்ல, அந்த மாதிரி ஒரு பொருள் உங்க கைக்கு வந்துருச்சு. நீங்க அதுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுக்கல. ஆனா அந்த பொருள் உங்க வீடு தேடி வந்துருச்சு, வீட்டுக்குள்ள இருக்குது, உங்க கை மூலமா தான் அங்க வந்துருச்சு. அப்ப நீங்க எல்லாம் பில் எல்லாம் செக் பண்ணி பாக்குறீங்க, பார்த்தா ஒரு பெரிய பொருள் உங்ககிட்ட இருக்குது. சோ உங்களுக்கு தெரியும், இத கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு, ஏங்க இந்த மாதிரி இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறது. பாருங்களேன், அங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது. கன்ஃபியூஸ் ஆவீங்கல்ல, எரர் ஆகுறீங்க பாத்தீங்களா? எப்படி கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து போன் எல்லாம் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஓவர்லோட் ஆனே எரர் ஆயிரும் இல்லையா? அப்படியே பிளாக் ஆகி நின்னுக்கும். அது எந்த பட்டன் அமுத்தினாலும் எந்த வேலையும் செய்யாது. எஸ்கேப் கொடுத்தாலும் வேலை செய்யாது, டெலிட் கொடுத்தாலும் வேலை செய்யாது, கண்ட்ரோல் கொடுத்தாலும் வேலை செய்யாது. அது வாட்டில அதே பேஜ்ல நின்றுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு எரர் நிலைக்கு நீங்க வந்துடுறீங்க. இது வந்து இங்க திருட்டு வந்து இங்க திருட்டே அல்லது, ஆனா ஒரு தவறுதல் வந்து நடந்துருச்சுங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், ஐயோ பாவம், கொண்டு போய் கொடுத்துடலாம், கொண்டு போய் கொடுத்துடலாம், இது வந்து சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது. கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினைச்சா அதோட விலை மொத்தமா 40 ரூபா தான். 40 ரூபா தான் அது. ஆனா நீங்க திரும்ப கொடுக்கலாம்னு நினைச்சா 800 ரூபாய் செலவு பண்ணணும். அப்பதான் அந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப என்ன பண்ணுவீங்க? மேபி அந்த லைஃப்ல கூட திரும்ப அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு இல்லை. என்ன பண்ணுவீங்க? உங்க மனசுல என்ன இருக்கும்? 800 ரூபாய் செலவு பண்ணாதான் நீங்க அங்க போய் சேர முடியும். உங்களுக்கு அந்த இடத்துக்கு திரும்ப போக வேண்டிய அவசியமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஆனா அந்த 40 ரூபாய் பொருள் உங்க கையில இருக்கு. அது நீங்க சும்மா பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த பையன் அதை தூக்கி போட்டு பில்ல போட்டு பில் போடாமே அதை அப்படியே கொடுத்து விட்டு என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க யாராவது.
சொன்னா தப்பா போயிரும் நினைக்காதீங்க, மனசார சொல்லுங்க. ஒரு ஒரு பிராக்டிக்கல்ல இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்திடுவாங்க இல்லையா? பிராக்டிக்கல்ல இருக்கிறவங்க அதை பயன்படுத்திட்டு மேபி என்னைக்காவது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்க போகும்போது ஏதோ ஒரு சூழல்ல அந்த இடத்துக்கு போகும்போது மேபி 5 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். அங்க போகும்போது அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 40 ரூபா மிஸ் ஆகி வந்துருச்சுப்பா, அதை வந்து கீழேயும் போட முடியாது, என்னால திரும்பியும் வர முடியாது, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காசுன்னு திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படி எத்தனையோ நபர்கள் வந்து அதை திருப்பி கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா? திருப்பி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நீங்க திருப்பி குடுக்கலன்னு நீங்க தப்பும் கிடையாது. ஏன்னா பிராக்டிக்கலா சிந்திச்சோம்னா இது நம்ம தப்பு மட்டும் இல்ல. நீங்க நீங்க வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்க பில் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இது நம்ம தப்பும் கிடையாது. இது வந்து அந்த இடத்துல சமுதாயத்தோட தப்பு இருக்குது. சோ அதனால இது வந்து ஒரு பிராக்டிக்கலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம இத பத்தி டென்ஷன் அடிக்க கூடாது. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சா உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும். இதை ஒரு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இல்லையா? ஏன்னா அதுதான் வந்து ரியாலிட்டி. இதுக்காக நீங்க 740 ரூபா வேஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு சரியான முடிவு கிடையாது. உங்களுக்கு சூழல் வரும்போது அங்க போகும்போது திருப்பி கொடுத்துடலாம். இல்லைன்னா நீங்க அதை யூஸ் பண்ணாம ஒரு ஏழைகளுக்கு யாருக்காவது கொடுத்துடலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வழிகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்திக்கலாம். பட் நம்ம அப்படி இல்லை. அதுக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் அடிச்சு அதுக்கு வந்து டென்ஷனை நமக்குள்ளார கொண்டு வந்து நமக்கு அதுக்கு ஒரு கோபத்தை உருவாக்கி நம்மளை வந்து பாதிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். பட் என்னன்னா இந்த எமோஷனல் தான் இதுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம ரொட்டீன்ல நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகள், சாதாரண சின்ன சின்ன தவறுகள், இதுக்கெல்லாம் காரணம் என்னவா மாறுதுன்னா நம்மளோட எமோஷனல் தான் இல்லையா? நமக்கு அந்த பொருள் வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாம நம்ம ஒரு எமோஷனல்ல அதை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால அந்த பொருள் நம்ம வீடு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களோட ஒரு கில்ட்டி ஃபீலா அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து நம்ம அதை வந்து கில்ட்டி ஃபீல்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க பிரெயின் சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு 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 நடந்துருச்சுன்னு. ஸோ இதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதை ரியலைஸ் பண்றதுக்கு தான் உங்களுடைய இந்த ஒரு பார்ட், அதாவது உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய ஆன்டீரியர் சிக்னல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யுது. என்ன பண்ணுது? ஓகே, ரிலாக்ஸ், ரியலைஸ், நம்ம அதை கொடுத்துடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு சொல்லுது? ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து மேபி அந்த சான்ஸ் கொடுக்கும்போது நம்ம இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள். ஏன்னா ஒரு 40 ரூபா பொருளுக்காக 760 ரூபா வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆளுக்கும் யூஸ் இல்லை, உங்களுக்கும் யூஸ் இல்லை இல்லையா? இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், ஜிபேல ரிட்டர்ன் பண்ணிடலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த பில்லுலயே மொபைல் நம்பர் இருக்கும், கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்குது, என்ன பண்ணலாம் நாளை பாருங்க. உங்களோட கில்ட்டி ஃபீல் இருந்து நீங்க வெளியே வந்துட்டால ஐடியா கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணாம டக்குனு மைண்ட ரியலைஸ் பண்ணீங்கன்னா ஐடியா வந்துருச்சு எல்லாம். அதுலயே அட்ரஸ் இருக்கு, அதுலயே ஃபோன் நம்பர் இருக்கு. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் என்கிட்ட வந்திருக்குது, நான் வந்து என்னன்னாலும் 800 ரூபா செலவு பண்ணி அங்க வந்து என்னால திருப்பி தர முடியாது, அது வேஸ்ட், எனக்கு டோட்டலா வேஸ்ட், நான் அதை செய்யறதுக்கும் தயாரா இல்ல. நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்து அதை போட்டு விட்டுறேன், இல்லைன்னா யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுறேன். ஏதாவது இங்க லோக்கல்ல அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியும் இல்லையா? நான் பிசிக்கலா அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறேன். ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கிட்டோம், பட் தவறுதெல்லாம் இதே மாதிரி எக்ஸஸா வந்துருச்சு. அந்த காலகட்டம், அதாவது 2000 அந்த டைம்ல வந்து சாதாரணமா எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தர் அதே இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ அவரு பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சது.
ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா அதை கொண்டு போய் அவர் கையில கொடுத்து நீங்க எப்போ போவீங்களோ அப்போ கொண்டு போய் அங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த பொருள் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. ஸோ ஆனா நம்ம வந்து இங்க இருந்து அதுக்காக 400 கிலோமீட்டர் போக முடியும்? அது ஒரு முட்டாள்தனமான வேலை இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்க பிரெயின் வந்து சில இடங்கள்ல ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜை உங்களுக்கு கொடுக்கும். எப்ப நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ, இந்த கில்ட்டி ஃபீல்னால ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ, அப்பெல்லாம் வந்து ஒரு ரியலைசேஷனை உருவாக்குவதற்காக இது உங்க மூளையில ரெஃப்ரெஷ்னஸை கொடுக்குது. ஸோ கில்ட்டி ஃபீல் நல்லது. அந்த ஃபீல் வந்து உங்க பிரெயின் வந்து உங்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கான நிறைய விஷயங்களை உங்க பிரெயின் கொடுக்குது. ஸோ எப்பவுமே வந்து நம்மளுடைய தவறுகளை நம்ம உணரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டெம்போ டெம்போரல் பேரண்டியல் ஜங்ஷன். டெம்போரோ பேரண்டியல் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதுதான் ரொம்ப ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எம்பத்திய ரிலேட்டடா இருக்குது. அதாவது மற்ற நபர்கள் உங்களை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கு இல்லையா? ஏன்னா நம்மனால மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, ஒரு வலிகள் வருது. அப்படிங்கும்போது நம்ம வந்து யாருக்கும் எந்த தவறும் வந்து நம்ம சிந்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கணுங்கிறது கரெக்ட் தான். பட் நமக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ நம்ம சில இடங்கள்ல மற்ற மனிதர்களை பாதிக்கக்கூடிய சில பல செயல்களையும் நம்ம செஞ்சிடறோம். ஸோ அப்ப அந்த அந்த பிரச்சனைய வந்து ஃபார்கிவ்னஸ் இல்லையா, நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகும். அந்த இடத்த நம்ம விட்டு கொடுத்தே ஆகும். அதை ரியலைசேஷன் பண்ணியே ஆகும். ஏன்னா நம்ம மன்னிக்கலைன்னா நமக்கு தான் நோய் வரும். நம்ம ஒரு விஷயத்த நம்ம அது தவறுன்னு தெரியுது, தெரிஞ்சோ தெரியாம நம்ம செஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த மற்ற மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்மனால ஒரு வலி வந்திருக்குது, வலியை வந்து அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தவறை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். இல்ல மேபி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவங்கனால நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு, நம்ம வந்து அந்த நபர்னால வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், நம்ம பணத்தை ஒரேடியா அவன் திருடிட்டு போயிட்டேன். அப்படிங்கும்போது என்னால தானே அது நடந்துச்சு, நான் தானே கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், இப்படி ஒரு தப்பை பண்ணி நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கரமான மற்ற மனிதர்களை பத்திய அந்த சிந்தனை வந்து இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படிங்கும்போது எம்பத்தி உருவாகுது, சங்கடங்கள் இல்லையா, அப்படியே மனசுக்குள்ளார புழுங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இத சரி செய்யறதுக்கு தான் இது வந்து முயற்சி செய்யுது. அந்த குற்ற உணர்வுகள் நமக்குள்ள வந்து நம்மளை போட்டு வாட்டும் போது நம்ம அந்த ஃபர்கிவ்னஸ் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை, அதாவது அந்த ஃபர்கிவ்னஸை முழுசா நமக்கு ஏற்படுத்துறது இந்த பார்ட்டு தான். இது என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ள மோட்டிவேட் பண்ணுது. நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுது, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணு, நீ போய் என்னமோ ஒண்ணு அவங்கள மன்னிச்சிரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நமக்கு கொடுக்குது. ஸோ நம்மளும் அவங்கள மன்னிக்கணும், அவங்களும் நம்மளை மன்னிக்கணும். நம்ம போய் நம்ம தவற உணர்ந்துட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மாறணும். அந்த நிகழ்வை வந்து உங்களுக்கு இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது. அப்ப அந்த எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கில்ட்டி ஃபீல் அப்படிங்கிறது இட்ஸ் எ குட் திங். நம்ம உடல்ல நிறைய நன்மைகளை, ஏன்னா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து ஒரு பெரிய அளவுல வேலை செய்ய ஆரம்பிக்குது. பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துச்சுன்னா வயிறுல பிரச்சனை வருதா, டைஜஷன் ப்ராப்ளம் வருதா, ஸ்லீப்பிங்லெஸ் இல்லையா,
அவன் தூக்கம் குறைவாக மாறுதா? உங்களுக்கு டிப்ரெஷன் வர ஆரம்பிக்குதா? ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஆன்சைட்டி இருக்கா? இல்லையா? இது எல்லாமே மொத்தமா உங்களுக்கு ஒரு ஒரு நான் ஃபோக்கஸிங் மைண்ட் செட். நம்மனால வந்து ஒரு தெளிவான ஒரு இடத்த வந்து பார்க்க முடியாம துவைக்கும். உங்களோட பிரெயின் என்ன பண்ணுது? உங்க பிரெயின் என்ன பண்ணுது? நேரா இந்த 3 கார்டெக்ஸும் சேர்ந்து உங்களை பூஸ்டப் பண்ணி விட்டுருது. பூஸ்டப் பண்ணி விட்டனாலதான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஹைப்பர் விசுவலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கண் எப்பவுமே பிரைட்டா திறந்து இருக்கிற நிலையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது. சோ உங்களை அறியாமையே இந்த நிகழ்வை நீங்க சிந்திக்கும் பொழுது உங்களோட பிரெயின் சூப்பர் சோனிக் எனர்ஜியா மாறி என்ன பண்ணும்னா செம பிரைட் ஆயிரும். ஏன்னா நீங்க வந்து திருந்தறக்கு முயற்சி பண்றீங்க. உங்க கில்ட்டி ஃபீல் வந்துச்சுனாலே உங்க பிரெயினை பொறுத்தவரையில என்னன்னா, நீ நல்லவேன்னு முடிவெடுத்துருச்சு. அது நல்லவேன்னு முடிவெடுத்தது நன்மைகளை உடம்புக்குள்ளார புஷ்ன்னு அதிகப்படுத்திடுது. அதை அதிகப்படுத்துறனே என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடம்பு உங்களை ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்குது. அதிக உணவு எடுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன்டைஜஷனா வருது. அதே மாதிரி தூக்கத்தை டோட்டலா கட் பண்ணுது. டோட்டலா தூக்கத்தை வந்து கட் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறமா இந்த சிந்தனைகள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துது. அட்ரினல் கிளாண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா வேலை செய்யும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த கார்டெக்ஸ். ஸோ நம்ம உடம்புல கில்ட்டி ஃபீல் வந்தாலே இந்த மாதிரி பாசிட்டிவான ஹைப்பர் டென்ஷன் வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. அப்போ கில்ட்டி ஃபீல்ங்கிறது நல்லது. ஆனா அதை என்ன பண்ணணும்? சப்ரஸ் பண்ணணும். கில்ட்டி ஃபீல் என்ன பண்ணணும்? சப்ரஸ் பண்ணணும், குறைக்கணும். நம்ம அந்த கில்ட்டி ஃபீல் இப்போ ரியலைசேஷன் என்ன தெரியுமா? இந்த கிளாஸோட மாரல் என்ன தெரியுமா? நீங்க தப்பு செஞ்சவங்க தான். எஸ், ஓகே, அக்செப்ட், ஏத்துக்குங்க. யாரும் அதுக்கு தயாராவே இல்லை. அங்கதான் ப்ராப்ளம். நீங்க தப்பு பண்ணீங்களா? மன்னிப்பு கொடுக்கறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க தயாராகுங்க. சப்ரஸ். உங்களோட அந்த கில்ட்டி ஃபீல்னால உங்க பாடி ஹை எனர்ஜிக்கு போயிருக்குது. அந்த எனர்ஜியை அப்படியே குறைக்கணும். புரியுதா? உங்க உடம்பு தப்பா போல, உங்களை ஓவர் நாலேஜா மாத்திருச்சு. ஓவர் ஹைப்பர் ஹெல்த்தியா சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. சோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்கும். ஏன்னா நீங்க நல்லவேங்கிறத அது முடிவெடுத்து. சோ அப்ப நாம என்ன பண்ணணும்? போய் மன்னிப்பு, சாரி, ஐ அக்செப்ட், நான் தான் அந்த விஷயத்த செஞ்சேன், ஓகே, ரிலாக்ஸ். இல்லைன்னா உங்களுக்கே நீங்க மன்னிச்சுக்கணும். நீங்களே உங்களை ஏத்துக்கணும். ஆமா, எஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு நான் பண்ணிட்டேன், மனுஷன் தானே, இனி ஃபியூச்சர்ல நான் அதை செய்யவே மாட்டேன், என்ன மன்னிச்சிரு. கேட்கலாம்ல? எஸ் ஆர் நோ? அப்ப கில்ட்டி ஃபீல் அங்கிருந்து போயிடும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஹைப்பர்ல இருந்து குறைஞ்சிருவீங்க. அப்போ பேலன்ஸ் ஆயிடுவீங்க. உங்க உடம்பு என்ன பண்ணுது? பேலன்ஸ் தான் பண்ணும். இந்த நாலேஜ் தான் தேவை. கில்ட்டி ஃபீல் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி சொல்லி தராங்க. கில்ட்டி ஃபீல் அப்படி கிடையாது, கில்ட்டி ஃபீல் இப்படி. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எல்லாம்? கில்ட்டி ஃபீலோடையும் நம்மளோட உடலோடையும் மூளையோடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிருச்சா? நீங்க என்ன பண்ணும்? எஸ் ஆர் நோ? இன்னைக்கு நான் சொன்ன இந்த கருத்துக்களை பத்தி உங்களோட நாலேஜை இங்க ஷேர் பண்ணலாம். யார் பேச போறீங்க? அவனை கொண்டு வந்து கூப்பிட்டு.
யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்க. யார் வேணாலும் பேசலாம். ஏன் இவ்வளவு ஆலோசனை பண்றீங்க? இல்ல எல்லாம் பிஸியில இருக்கிறீங்களா? என் வாய்ஸ் கேட்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எஸ் எஸ். ரொம்ப எல்லாம் சிந்திக்கிறீங்களோ? கேக்குது சார். கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. இது எல்லாருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு சார். எனக்கே நிறைய முறை இது சம்பவம் நடந்திருக்கு நீங்க சொன்னதெல்லாம். ஆஹ் சின்ன அதாவது நான் வந்து எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டிங்ல எல்லாமே பண்ணுவேன். சில விஷயம் அவனே டோட்டல் மிஸ்டேக் பண்ணியிருப்பான் கடையில. அது சில விஷயம் நான் பார்த்துட்டேன்னா திரும்பி கொடுத்துருக்கு. மார்க்கெட்டிங்ல போய் பர்ச்சேஸ் பண்றப்ப கூட ஒரு பொருள் ரேட்டிங் இருக்கும், இன்னொரு பொருள் ம். இன்னொரு ரேட் சொல்லுவான். ஆனா போடுறப்ப பாத்தீங்கன்னா சின்ன ரேட் கம்மி ரேட்ல போட்டது போட்டு பெரிய ரேட்ல கொடுத்துருவாங்க. அதாவது 100 கிராம் பொருள் பில்ல போட்டு 1/4 கிலோ பொருள் கொடுத்துருவோம் அதே குவான்டிட்டியில அதே பொருள்ல. அந்த மாதிரிலாம் சில சமயம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. சில சமயம் கடையில டீ சாப்பிட்டு அப்படியே வந்துடுவோம். டீ சாப்பிட்டுட்டு பேசிட்டு வந்துடுவோம். டீ போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் சில சமயம்ல. அது இங்க என்ன சில்லறை கொடுக்காம வந்து பைசா கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப போயெல்லாம் நிறைய முறை நடந்திருக்கு. எஸ். கண்டிப்பா இதெல்லாம் வந்து ரியலைசேஷன் பண்ணி இப்ப கூட பார்க்கணும் நேத்து நம்ம. நேத்து கூட ஒரு சம்பவம் சரி. சம்பவம் நடந்தது சார். என்னன்னா இதுல அம்பத்தூர் பகுதியில ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி கப்பின்னு இருக்கு. அங்க போய் டீ நானும் எங்க இவ்வளோ 2 பேர் போயிட்டு ஒரு டீ ஒரு காஃபி வாங்கினோம். பிள்ளைங்க என்ன பண்ணலாம், இது வந்து கேரட் அல்வா செஞ்சது டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு இன்னும் குட்டி பண்ண தான் கொடுத்தது. இன்னொரு பிள்ளை வந்து வேற பொருள் கருப்பட்டியில செஞ்ச ஒரு இது கொடுத்தது. அப்புறம் வாங்கிட்டு வேலை வேண்டாம் கொடுத்தாங்க, போஸ்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் சொன்னேன் வாங்க அப்படின்னு. அது அப்ப அன்னைக்கு அப்ப சொல்லிட்டு வந்தேன். நெட்டே உட்காந்து அது இடிக்குது அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு ஃபீல். சரி இப்ப திருப்பி இன்னைக்கு நான் போறப்போ இன்னொரு ஒரு பொருள் வாங்கிடணும் அப்படின்னு டைட்டில் நினைச்சிட்டு இருக்கேன். திருப்பி அந்த அந்த ப்ராசஸ் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் நமக்கு நடந்துட்டே தான் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இருக்கதான் செய்யும். ஸோ பட் நம்ம அதை ரியலைசேஷன் பண்ணி பார்க்கணும். உங்க நீங்க நல்லவனா இருக்கிறனாலதான் இதெல்லாம் ரியலைஸ் ஆகுது. இதே வந்து ஒரு ஸ்கூல் பையனா இருக்கேன், காலேஜ் பையனா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அதையே ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க அதை ரியலைஸ் பண்றது இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு அது ஒரு ஜாலியா தான் போயிருக்கும். அதை வந்து தப்பா பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஒரு மெச்சூர்டா இருக்கிறனால அதை வந்து தப்பா பார்க்குறோம். ஸோ இது வந்து உங்களோட நல்ல கேரக்டரை தான் வெளிப்படுத்துது. கில்ட்டி ஃபீல்ங்கிறது வந்து தப்பு இல்லை, அது சரி. ஓகே. ஸோ நம்ம தான் நம்மளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி. நிறைய விஷயங்கள்ல நீங்க உங்களை மன்னிக்க தெரியணும். மெயின் கான்செப்ட் அதுதான். உங்களை மன்னிக்க தெரியலன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி கில்ட்டி ஃபீல்னால நீங்க பாதிக்கப்படுவீங்க. கில்ட்டி ஃபீல் நல்லது, ஏன்னா நீங்க நல்லவங்கிறது. அது வந்தாலே நீங்க நல்லவங்க. ஓகே. அவர்கிட்ட கால் பண்ணி பேசி கூட இருந்தா இல்லையா? அவட்ட அவட்ட கால் பண்ணி பேசினேன். ஐயா இந்த மாதிரி நேற்று அந்த பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி என் பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க அவங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. சரி வா நாளைக்கு வா நான் நீ ஒரு 1/4 கிலோ நான் ஒரு 1/4 கிலோ வாங்குறேன், அதே ஃபீல் பண்றேன். நேற்று உடனே அவர்கிட்ட கால் பண்ணி பேசுனேன். கண்டிப்பா. ஏன்னா நல்ல மனிதர்களுக்கு தான் அதெல்லாம் தோணும் முதலாவது. அதனால உங்க பிரெயினும் உங்களை நல்லபடிதான் டிசிஷன் எடுக்குது. அதனால தயவு செஞ்சு நான் நிறைய நம்மளோட கூட இருக்கிறவங்கள்ட்டே நான் அதான் சொல்றேன். நீங்க எனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்க, என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். உங்களுக்கான சந்தேகங்களை கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சப்போர்ட் பண்ணி தரேன். ஆனா ஃபோன் பண்ணி கேட்டா அவர் பிஸியில ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரா? என்ன போய் தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு?
எஸ் ஆர் நோ? என்ன தப்பா நினைக்கிறீங்க இருக்கு? நீங்க ஏன் உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? உங்களை வளர்த்திக்கலாமல்ல? நான் தான் வந்து உங்களை ஃபோன் கட் பண்ணி விடணும், இல்லைன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது செய்யணும். பட் நான் அதெல்லாம் செய்யறதே இல்லை. நான் உங்க 24 மணி நேரமும் எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு டைம்லையும் உங்க கால் அட்டன் பண்ணக்கூடியவனாக இருக்கேன். ஸோ ரொம்ப இக்கட்டான சூழல்ல மட்டும்தான், அந்த ஃபோன் பேச முடியாதுங்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிடுறேன், இல்லைன்னா வந்து ஒரு இதை கட் பண்ணிட்டு நம்மளே அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே டக்குன்னு உங்களை கால் பண்ணி என்னன்னு கேட்போம். ஸோ இதை உபயோகப்படுத்துறவங்க நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உங்களையே நீங்க தான் வந்து தப்பா செயல்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்றீங்க, இங்க இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு பேசுறீங்க. இது என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? நீங்க உங்க கிளாஸ்ல இருந்த ஒரு நபரையோ, இல்ல மேபி உங்களோட கோர்ஸ் கவுன்சிலரா இருந்தவங்களையோ உங்களுக்கான விஷயங்களை கேட்கறதுக்கு நீங்க அவங்கள கம்யூனிகேட் பண்றீங்க. சில சமயங்கள்ல அவங்களுக்கு சரியான பதில சொல்ல முடியறது இல்ல. சில சமயங்கள்ல அது வந்து தப்பாவும் போயிருது. ஸோ நம்ம என்ன சொல்றோம், கோர்ஸ் கவுன்சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேவைப்பட்டா, கிளாரிட்டி வேணும்னா டைரக்டா கூப்பிடுங்க, பேசுங்க, கேளுங்க, நான் பதில் சொல்லி தரேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? எஸ் ஆர் நோ? ஏன் நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்க? நான் தான் ஆல்வேஸ் உங்களுக்காக சர்வீஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நல்லாவே கேட்டு உங்களை டெவலப் பண்ணிக்கலாம்ல? நீங்க அப்படி எத்தனை பேர் டெவலப் ஆயிருக்காங்க தெரியுமா? நீங்க ஒதுங்கி நிக்கிறனால தாங்க உங்களுக்கு பிரச்சனை. உங்களை நீங்க எப்பவுமே வந்து தப்பா நினைக்காதீங்க. யாரையும் தப்பா நினைக்காதீங்க. அது எந்த விதத்திலையும் பிரயோஜனமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த கில்ட்டி ஃபீலை இல்லாம விட்டுட்டு, தேவையில்லாம சிந்திக்கிறதை விட்டுட்டு நம்ம செயல்பாட்டுக்குள்ளார வரணும். நம்மளோட ரியாக்ஷனுக்குள்ளார வரணும். இன்னைக்கு வந்து எனக்கு எப்பனாலும் பாருங்க, இவங்க சமீரா, ஷியாமா, மகாலட்சுமி, குமார், அப்புறம் வேற யார் இருக்காங்க, அருள்மதி, அஹ் நம்ம சதாசிவம், ஜெயகௌரி, கவிதா வந்து அவ்வளவா என்ன கூப்பிட மாட்டாங்க. வேற இந்த நம்ம கவிதா, இவங்க எல்லாருமே வந்து நேரம் காலம் இல்லாம ஆலோசனை பண்ணாம என்ன கால் பண்ணுவாங்க. வருஷ கணக்குல அவங்க எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே வந்து எந்த ஒரு போனுமே அட்டன் பண்ணாம இருந்ததே கிடையாது. அப்படிதாம்மா? நான் சொன்னது காது கேட்டு இருந்தா யார அதை செஞ்சிருக்கிறீங்களோ மைக் ஆன் பண்ணி பேசுங்க. எஸ் சார், குட் கண்டிப்பா மார்னிங் சார். சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க எங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு சார். பேசிக் முடிக்கும் போதே நிறைய அப்பவே நீங்க அமிர்தவல்லி அவங்களும் நிறைய கால் நிறைய பேசியிருக்காங்க இல்லையா? எஸ் மகா பேசுங்க. எஸ் சார். நான் 2 இயர்ஸா இந்த கிளாஸ்ல இருக்கேன் சார். எனக்கு நீங்க எப்போ கால் பண்ணாலும், எந்த டைம் இருந்தாலும், நீங்க அந்த டவுட்ஸாவோ இல்ல வேற எந்த ஒரு சின்ன கனவுல இது வந்தது, அதுக்கு என்ன விடைன்னு கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க சார். இது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அந்த ஒரு மீனிங்கும் நீங்க சரியா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஷியாமா தான் அதுல நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன எஸ் கனவு சார். பார்த்தாலும் காலைல கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு சார் இந்த மாதிரி கனவு பார்த்தேன் சொல்லுவாங்க. சில டைம்ல அவங்க சொன்ன கனவுகள் நமக்கே வித்தியாசமா இருக்கும். சோ அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் நீங்க ஏன் தயங்கி நிக்கிறீங்க? நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல இது பண்ணுங்க. ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண டேப்பிங் பண்ண பண்ண அப்பதான் நீங்க டெவலப் ஆக முடியும். அப்புறம் அதுல இருக்கிற சந்தேகங்களை கூப்பிட்டு கேளுங்க. கேட்டா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறேன். உங்களுக்குன்னு கோர்ஸ் கவுன்சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேளுங்க, என்கிட்டையும் கேளுங்க. ஆனா கூச்சப்பட்டுட்டு உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலை உருவாக்கிட்டு
நீங்களே அவாய்ட் ஆகி நிக்காதீங்க, தள்ளி நிக்காதீங்க. அதனால நீங்க தான் டெவலப் ஆக மாட்டீங்க. புரியுதா? அதனால புதுசா நம்மளோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு நானும் அங்க இருக்கிறேன், உங்களுக்கு கோர்ஸ் கவுன்சிலர் இருக்கிறாங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன வருதோ அதை கேளுங்க. அதை கேட்டீங்கன்னா நீங்க டெவலப் ஆயிருவீங்க, கிளியர் ஆயிருவீங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட 41வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. யாராவது புதுசா நம்ம பார்வதி நந்தன் அது. ஸோ யாராவது ஜாயின் பண்றதுக்கு இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளோட கோர்ஸ் கவுன்சிலர்ஸும் அதை பாருங்க. ஓகே, அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான நாள், அதுக்கான இதெல்லாம் வந்து உங்களோட குரூப்ல வரும். அதை பார்த்துட்டு உடனடியா ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.